Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, மூக்கடைப்பு சளி அடிக்கடி இருக்கின்றது, இதய படபடப்பு, அந்த மாதிரி சைனஸ் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் எப்பொழுதுமே ஹார்ட் பீட்டிங் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. பொதுவாகவே நமது லங்ஸ் நன்றாக இயங்கினா தான் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். அப்போ வலது நாசி இடது நாசி, ஒன்று சூரியக்கலை மற்றொன்று சந்திரக்கலை, ஒன்று குளிர்ச்சி ஒன்று வெப்பம். அந்த வலது நாசி இடது நாசியில் அந்த மூக்கடைப்பு சைனஸ்னால் ஏற்படும் பொழுது லங்ஸினுடைய கெப்பாசிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ லங்ஸினுடைய கெப்பாசிட்டி நன்றாக இல்லை அப்படின்னா ஜீரண மண்டலமும் ஒழுங்காக இயங்காது. இது மூன்றும் சேருகின்ற பொழுது ஒரு படபடப்பும் இதய துடிப்பும் சீராக இருக்காது. நாம் இதை லேசாக எடுத்துக்கிடுறோம். பிகினிங்லேயே இதை நம்ம அரெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த எளிமையான யோக பயிற்சிகளை எடுத்துகிட்டு லங்ஸு நன்றாக இயங்க வச்சுட்டோம், இதய துடிப்பு சீராக இயங்க வச்சுட்டோம் அப்படின்னா ஃபியூச்சரில் ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி வராது. நம்ம இது சைனஸ் தானே, மூக்கடைப்பு தானே அப்படின்னு நம்ம அசால்ட்டாக அதுக்குரிய பயிற்சி எடுக்காத காரணத்தினால் அது அதிகமாக நாளாக இதயத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், இதய துடிப்பு சீராக இயங்குவதற்கும் ஆஸ்மா சைனஸ் வராமல் இருப்பதற்கும் வலது நாசி இடது நாசியில் மூக்கடைப்பு இல்லாமல் இருப்பதற்கும் உரிய பயிற்சிகளை பார்க்க போகிறோம். இந்த பயிற்சிகளை விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இது மாணவ செல்வங்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் நல்ல பலனை அளிக்கக்கூடியது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் சுகாசனத்தில் பிரம்மா முத்திரை பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். ஒரு 5 வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ முதல்ல ஆதி முத்திரையை வச்சுக்கோங்க. அப்படி கை இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இந்த முதிரையின் மூலமாக சைனஸ் அதனுடைய நிலை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள். மூக்கடைப்பு ரிலீஸ் ஆகதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை கணேச முத்திரை பண்ண போகிறாங்க. இடது கை கீழே வலது கை மேலே 4 ஊரில் இப்படி கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. 5 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். தென் நார்மல் பிரீத்திங். வலது பக்கம் இடது பக்கம், ரைட் சைடு லங்ஸ் லெஃப்ட் சைடு லங்ஸ், வலப்பக்க இடப்பக்க நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்று கரிமல வாயு இந்த முத்திரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள். வலது நாசி இடது நாசி அடைப்பு நீங்குவதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ சைனஸ் அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராங்கியல் முத்திரை. நடுவிரல் கட்டை விரல் நினச்சிக்கோங்க. ஆள்காட்டி விரல் தரையணைக்கு வச்சுருக்காங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேறு லேசாக உள்ளே போய்க்கிடணும். தென் நார்மல் பிரீத்திங். நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள். நுரையீரலில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ஆஸ்மா சைனஸ் அதிகமாக உள்ளவங்க, மூக்கடைப்பு அதிகமாக உள்ளவங்க 5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஸ்மா முத்திரை, கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். இதயம், இதய வாழ்வுகள், நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இந்த முத்திரையின் மூலமாக வலது நாசி, இடது நாசியில் இருக்கக்கூடிய அடைப்புகள் நீங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. முதல் முத்திரை பிரம்மா முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். மூச்சு உள்ளே எடுக்கும்போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அப்டாமன் உள்ளே போய்விடணும். அப்போ சரியான மூச்சு பயிற்சி பண்ணும்போது நுரையீரலில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேற்றப்படுகின்றது. காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கணேச முத்திரை, இடதுகை கீழே வலதுகை மேலே 2 விரலும் கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. ஒரு 3 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். வலது நாசி, இடது நாசி அடைப்பு நீங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராங்கியல் முத்திரை. நடுவிரல், கட்டை விரல் சேர்த்துக்கோங்க. ஆள்காட்டி விரல் தலையணைக்கு வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். வலது நாசி, இடது நாசி அடைப்பு இந்த முதிரையின் மூலமாக நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆஸ்மா முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். இந்த முத்திரையின் மூலமாக நுரையீரலில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மூக்கடைப்பு, நாசினுடைய அடைப்பு அதிகமாக இருக்கிறவங்க 5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் அதில் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ப்ரீத்திங்கில் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். முதல் முத்திரை பிரம்மா முத்திரை. கை முன்னாடி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். வலது நாசி, இடது நாசி அடைப்பு நீங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கணேச முத்திரை. இடதுகை கீழே வலதுகை மேலே 2 விரலும் கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராங்கியல் முத்திரை. நடுவிரல்,
கட்டை விரல் நுனியை சேர்த்துக்கோங்க. ஆள்காட்டி விரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே கட்டும். நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். வலது நாசி இடது நாசி அடைப்பு நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஸ்மா முத்திரை, கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். வலது நாசி இடது நாசி அடைப்பு நீங்குவதாக எண்ணுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சியை காலை மதிய மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது நிறைய நபர்களுக்கு இன்றைக்கு ஆஸ்மா சைனஸ்னால் வரக்கூடிய மூக்கடைப்பு நீங்கி அந்த இதய துடிப்பு சீராக இருக்கும். தூதுவளை கீரை கிடைக்கும், அதை வாரத்தில் ஒரு நாள் உணவில் எடுத்துக்கோங்க. கண்டங்கத்திரி கீரை கிடைக்கும், அதுவும் வாரத்தில் ஒரு நாள் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். மிளகு 8 மிளகு நுணுக்கி அதை ஒரு வாட்டரில் 1/2 டம்ளர் வாட்டரில் போட்டு கொதிக்க வைத்து ஆறின உடனே அதை குடிச்சிருங்க. அதுவும் வாரத்துக்கு ஒரு நாள். நிச்சயமாக கபம் இல்லாமல் சிறப்பாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste Daily. Taste the Daily.